இன்னைக்கு நம்ம பிளாக் லவர் 27th எபிசோடு தான் பார்க்க போறோம். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு 3 மாசம் கழிச்சு தான் நான் இப்போ திருப்பி பிளாக் லவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு பெருசா கதை எதுவும் ஞாபகம் இல்லை. பிளஸ் ஏதாவது கேரக்டர்ஸ் நேம் வந்து மாத்தி சொல்லிட்டேன் அப்படின்னா மன்னிச்சுக்கோங்க. ஒரு 2-3 எபிசோடுக்கு தான் அந்த மாதிரி மிஸ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பிக்கப் பண்ணிக்கிறேன். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், இது வியூஸ் போகுமா போகாதா அப்படின்னு எனக்கு ஐடியா இல்லை. பட் இருந்தாலும் லைக் ஏகப்பட்ட பேர் தொடர்ந்து லைவ்ல கேட்டுட்டே இருக்கிறீங்க, கமெண்ட்லையும் கேட்டுட்டே இருக்கிறீங்கிற காரணத்துக்காக தான் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ அதனால பார்த்து மனசு வச்சு அப்படியே இந்த லைக் பட்டன்லாம் தட்டி விட்டுருங்க. கூடவே ஏதாவது கமெண்ட் அப்புறம் ஹைப்லாம் புதுசு ஏதோ ஆப்ஷன்லாம் வந்து இருக்கு, பார்த்து பண்ணி விடுங்க. அப்பதான் வியூஸ் வரும், அப்பதான் கன்டினியூ பண்ணுவேன். இல்லைன்னா என்ன பண்ணணும் உங்களுக்கே தெரியும். எனிவேஸ், அங்க வில்ல பசங்க எல்லாரும் நம்ம ஆஸ்தாவா கடத்திட்டு ஒரு இடத்துக்கு வந்துருப்பாங்கல்ல. அங்க நம்ம ஜூலியஸ் விசார்ட் கிங் இருந்திருப்பான். இருக்கிற எல்லாரையும் அச்சு போட்டு அவங்கள ஒரு கேப்சியூல ட்ராப் பண்ணிருவானா. ஆனா அப்ப அந்த இடத்துக்கு ஒரு மொட்டை ஒருத்தன் என்ட்ரி கொடுத்திருப்பான். அவன் வந்தோடனே அந்த இடத்துல ஒரு பிரைட்டான வெளிச்சம் ஒன்று ஏற்படும். அவ்வளவுதான், பார்த்தா அங்க பூஜை வச்சிருந்த அந்த ஆளுங்க எல்லாரையும் அவன் காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டான். ஆஸ்தாக்கு ஒன்னும் புரியாம இருக்கும்போது விசார்ட் கிங் தான் எக்ஸ்பிளைன் பண்றாரு. மேபி அவன் லைட்டோட பயங்கர வேகமா இருந்திருக்கான் போல, என்னோட வேகமா இருந்திருக்கான். இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ ஒருத்தன் வந்து பூச்சி வச்சிருக்கான்ல, இவனை யூஸ் பண்ணிக்க வேண்டியதான்னு சொல்லும் போது அப்ப மார்க்ஸ் இருக்கிறான்ல விசார்ட் கிங்கோட அசிஸ்டன்ட், அவன் கான்டாக்ட் பண்ணிட்டு, யோ தலைவா என்ன இவ்வளவு நேரம் உன்னை கான்டாக்டே பண்ண முடியல அப்படின்னு பதறி போக, இல்ல நல்லா தான் இருக்கிறேன், கொஞ்ச நேரம் என்னால இந்த கம்யூனிகேஷன் மேஜிக் மட்டும் பயன்படுத்த முடியலன்னு சொல்லுவானா. எது எப்படியே இருந்துட்டு போகட்டும், கூடிய சீக்கிரம் இங்க மெடிக்கல் வார்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுவான். அதுவே கேபிட்டல்ல அந்த லியோவும் அந்த வெர்மிலியனும் பயங்கரமா டேமேஜ் ஆயிருந்திருப்பாங்கல்ல. சோ அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் போயிட்டு இருக்கு. அங்க வெளியே நின்னுகிட்டு மத்த மேஜிக்கல் நைட்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் போது கேபிட்டல சுத்தி இருக்கிற பேரியரை அவங்க திருப்பி ரிப்பேர் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய மேஜிக்கல் நைட்ஸ் ஊருக்குள்ள இறக்கி விட்டு இருந்திருக்காங்க சேஃப்டிக்காக அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் இந்த பிளாக் புல்ஸ்ல வளவல்னு ஒரு நாய் பேசிக்கிட்டு இருந்தான், அவனை தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அங்க இருக்கிறவங்களா சொல்லும் போது அதை கேட்டு நம்ம ஹீரோஸ் எல்லாம் சோகமாகறாங்க. ஆனா கிளாஸ் எல்லாம் அவன் வந்துருவான் எனக்கு தெரியும் அப்படின்னு லைட்டா சோகமாக கரெக்டா அந்த இடத்துக்கு விசார்ட் கிங் என்ட்ரி கொடுக்குறாரு. கூடவே நம்ம ஆஸ்தாவும் இருக்கிறத பார்த்தோன்னே கிளாஸ் தான் வேகமா கிட்ட போயிட்டு, நல்ல வேலை நீ செத்து போயிட்டு அப்படின்னு நினைச்சு நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் அப்படின்னு பாசெல்லாம் காட்டிக்கிட்டு இருப்பான். அங்க இருக்கிற மிமோசா ஈவன் அந்த ஆன்டிபாடி முத கொண்டு நம்ம ஆஸ்தா திருப்பி வந்துட்டான் அப்படின்னு சந்தோஷப்படும். சோ அதுக்கப்புறம் தான் இல்லாத நேரத்துல இந்த கிங்டம்ல என்ன நடந்துச்சுங்கிற விஷயத்த கேட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வெறுமில் எனக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்படும் நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு அந்த விசார்ட் கிங் சோகமாக. அப்போ சார்லட் அப்படின்னு ஒரு லேடி இருப்பாங்கல்ல, அந்த ப்ளூ ரோஸ் நைட்டோட கேப்டன், அவங்க சொல்லுவாங்க ஒன்ஸ் வெறுமிலியனை அவங்க மீட் எடுக்கும் போது வெறுமிலியனோட கழுத்துல இருந்த ஒரு பெண்டன்ட் வந்து காணாம போயிருந்திருக்காமா. சோ மேபி யாரு வெறுமிலியனை அட்டாக் பண்ணாங்களோ அவங்க அந்த பெண்டன்ட்டுக்காக தான் அவனை டார்கெட் பண்ணியிருக்கணும். அது எதுக்காக அவங்க அதை எட்டு போயிருந்திருக்கணும் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கான்னு விசார்ட் கிங் கிட்ட கேட்கும்போது விசார்ட் கிங் ஆன ஜூலியஸுக்குமே சில ஐடியாலாம் இருக்குது. இந்த இவங்களோட கிளவர் கிங்டம் எதிர்த்து ஏகப்பட்ட குரூப் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு, அவங்கள ஈஸியாவே சமாளிச்சிடலாம் அப்படின்னு தான் நானும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இவங்க கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கிறாங்க. நம்ம ஆஸ்தாவை ஒரு இடத்துக்கு கடத்திட்டு போயிருந்திருப்பாங்கல்ல, அங்க ஒரு கல்வெட்டு மாதிரி ஒண்ணு இருக்கும், அதுலதான் நிறைய ரத்தனக்கல் எல்லாமே பதிக்கப்பட்ட மாதிரி இருக்கும். மேபி அந்த ரத்தனக்கல்ல ஒன்னா நம்ம வெர்மிலியனோட கழுத்துல இருந்து அந்த ஒரு பெண்டன்ட்டையும் வந்து வச்சிருந்திருப்பாங்களோ. வெர்மிலியனுங்கிறவன் பயங்கர நேர்மையான ஒருத்தன், ஒருவேளை அவனை தான் பக்கம் இழுக்க முடியலங்கிற காரணத்துக்காக தான் அவனை இந்த அளவுக்கு மோசமா அவங்க டேமேஜ் பண்ணிருக்கலாம். சோ இவ்வளவு பிரச்சனை நடக்கிறதா வச்சு பார்த்தா நான் இந்த கேபிட்டல்ல விட்டு முதல்ல போயிருந்திருக்க கூடாது, வெளியே ஊர் சுத்தி இருந்திருக்க கூடாது அப்படின்னு தான் நினைப்பான் விசார்ட் கிங். அதனால மேஜிக்கல் நைட்ஸ் உங்ககிட்ட நான் கேட்டுக்கிற ஒரே விஷயம், இந்த கிங்டம் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதுவே சில்வாவோட பிரதர்ஸும் சிஸ்டரும் சரி அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. என்னடா அது பேசிட்டு இருக்கும் போது நடுவுலயே போறாங்கன்னு மத்தவங்களா யோசிச்சாலும் அந்த நோசலோட மைண்ட்ல கண்டிப்பா வெறுமிலியனை எவன் இந்த நிலைமைக்கு ஆளாக்குனானோ அவனை நான் மன்னிக்கவே மாட்டேன், கண்டிப்பா பிடிச்சு அவனை உயிரோட புதைக்கிறனா இல்லையானு பாருன்னு சொல்லி பயங்கரமா ரிவெஞ்ச் வாங்கலாங்கிற மென்டாலிட்டியில இருப்பான். சோ இப்போதைக்கு நம்ம எல்லாரும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகணுமோ அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. அப்போ லியோ இருக்கிறான்ல, அவன் பார்த்தா உள்ள இருந்து வேகமா வந்துட்டு, என்ன விட்டுட்டு நீங்க மட்டும் எப்படா ஸ்ட்ராங் ஆகணும்னு நினைக்கிறீங்க, ரொம்ப முக்கியமா ஆஸ்தா பையா கண்டிப்பா பாரு உன்னையும் பீட் பண்ணி நான் தான் இந்த இடத்துல ஒரு விசார்ட் கிங் ஆக போறேன், இது சத்தியம்டா, அந்த சத்தியத்துக்கான ஒரு குறியீடு தான்டா இதுன்னு சொல்லி அவன் நெத்தியில பார்த்தா லைட்டா தீய வச்சு சுட்டுக்குவான். என்னன்னா நம்ம வெறுமிலியன் இருக்கிறான்ல இந்த லியோவோட அண்ணன், அவனோட தலையில இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இருந்திருக்கும். அது என்னன்னு லியோ சின்ன வயசுல இருந்து கேட்கும் போது அப்பதான் வெறுமிலியன் சொல்லியிருந்திருப்பான், ஒரு நபர் வந்து தன்னோட லெவலை வந்து சர்பாஸ் பண்றதுக்கு தயாரா இருக்கிறான், ஒரு ராஜாவாகிறதுக்கான பாதையில பயணிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறான் அப்படின்னு தனக்கு தானே ஒரு செல்ஃபா ஒரு ப்ராமிஸ் மேக் பண்ணிக்கிறதுக்கான ஒரு அடையாளம் தான், ஒரு சிக்னேச்சர் மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான். சோ அதே மாதிரி தனக்கு தானே இந்த ஒரு ப்ராமிஸ தான் ஒரு விசார்ட் கிங் ஆகுங்கிற ப்ராமிஸ லியோ அங்க மேக் பண்ணிக்க. ஆனா அதுக்கப்புறம் நம்ம விசார்ட் கிங் பார்த்தா மக்கள் எல்லாம் கூப்பிட்டு வச்சுட்டு, இப்ப நடந்த இந்த அட்டாக் அப்படிங்கிறது கண்டிப்பா ஏதோ ஒரு டெரரிஸ்ட் குரூப்பா தான் இருக்கும், கூடிய சீக்கிரம் அவங்கள பூச்சி நாங்க கைமா பண்ணிடுறோம் அப்படின்னு ஓப்பனா இத பப்ளிக்ல சொல்லியிருந்தாலுமே எப்படி இந்த வில்லன் குரூப்ஸ் ராயல் கேபிட்டல் மேல இருக்கிற இந்த மேஜிக்கல் பேரியரை தாண்டி வந்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு டவுட் ஒன்னு இருக்கும். அந்த டவுட்டுக்கு நம்ம ஜூலியஸ் கிட்ட இருக்கிற ஒரே பதிலுங்கிறது, இங்க உள்ள இருந்து அந்த மேஜிக்கல் பேரியரை மெயின்டைன் பண்றதுக்காக சில மேஜர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, சில விசார்ட்ஸ் எல்லாம் இருப்பானுங்க. சோ மேபி அவனுங்கள யாராவது துரோகியா இருப்பானுங்களோ இல்லனா அவங்கள யாராவது எனிமி வந்து போட்டு தலைந்திருப்பாங்களோங்கிற கேள்வி இருக்கும். இருந்தாலும் இது எல்லாத்தையும்
பப்ளிக்கா அனௌன்ஸ் பண்ணாம தான் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நமக்குள்ளேயே ஒரு துரோகி இருப்பானோ, இருந்தாலும் அப்படி ஒரு துரோகி இருக்கக்கூடாது, இருந்தா என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் யூனோ ஒரு கிளவியை பிடிச்சிருந்திருப்பான், பிளஸ் இந்த விசார்ட் கிங் ஒரு ஆளை பிடிச்சிருந்திருப்பான்ல. அவங்க 2 பேரையும் வச்சு இன்ட்ராகேட் பண்ணாலுமே அவங்க எந்த ஒரு பதிலும் சொல்ற மாதிரி தெரியல. ஏன்னா எங்களை காப்பாத்த வந்த கடவுள் அவருக்கு நாங்க கண்டிப்பா துரோகம் பண்ண மாட்டோம் அப்படின்னு எந்த உண்மையை கக்காம இருப்பானுங்களா. இதை பத்தி பேசிட்டு வரும்போது அப்ப மார்க்ஸும் மேபி அவங்க யாரையோ கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானுங்களே, அந்த குரூப்போட லீடர் தான் ப்ராபப்ளி நம்ம வெர்மிலியனையும் அட்டாக் பண்ணிருக்க சான்ஸ் இருக்குன்னு சொல்லும்போது, அது ஒன்ஸ் வெர்மிலியன் கண் விழிச்சாலே அவனை யார் அட்டாக் பண்ணாங்கிறது அவன் வாயில இருந்தே கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லுவான் விசார்ட் கிங். சோ வெர்மிலியன் உயிரோட தான் இருக்கிறான் போல. இன்னொரு பக்கம் அந்த ஒத்தக்கண்ணனை காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருப்பாங்கல்ல, அவன் பார்த்தா எனக்கு எப்படியாவது இந்த ஆஸ்தாவை போட்டு தள்ளி ஆகணும் அப்படின்னு சொல்லி பயங்கர கான்ல இருப்பானா. அப்ப அந்த வில்லன் குரூப்ல சாலி அப்படின்னு ஒரு பொண்ணு ஒருத்தி இருப்பாள்ல, அந்த சயின்டிஸ்ட், அவளுமே அந்த ஆன்டி மேஜிக் இருக்கிற பையன் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி இருப்பா. கூடவே நம்ம ஆஸ்தாவை அந்த ஜெல்லியில அவ ட்ராப் பண்ணி கொண்டு வரும்போது சில சாம்பிள் எடுத்துருப்பா போல, அதை வச்சு ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அந்த வால்டாஸ் அவனோட லீடர் கிட்ட கவலைப்படாதீங்க, நம்ம கூட இருக்கிற 2 ஆளுங்களை அவங்க என்னதான் இங்க இருந்து கூட்டிட்டு போயிருந்தாலும் கண்டிப்பா நம்மளை பத்தின எந்த ஒரு உண்மையும் அவங்க சொல்ல மாட்டாங்க போது, அதுக்கு அவங்க லீடரும் அது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், ஆனா அவங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா அவங்கள போய் நான் காப்பாத்தி கூட்டிட்டு வருவேன்னு சொல்லி அவனோட கையை அப்படியே காட்டுறானா. பார்த்தா பயங்கரமா தீஞ்சு போன மாதிரி இருக்கு. அவன் வெளிச்சத்தோட வேகத்துல அங்க உள்ள என்ட்ரி கொடுத்து அவன் ஆளுங்க எல்லாரையும் காப்பாத்தி இருந்தாலுமே அந்த விசார்ட் கிங் அட்டாக் பண்ணும்போது அதுல மாட்டிருந்திருக்கான் போல. சோ அந்த விசார்ட் கிங் அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கிறான். இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்ஸ் இந்த கிளவர் கிங்டம் நம்ம அழிவுக்கு கொண்டு வந்து நமக்குன்னு ஒரு நாட்டை உருவாக்குறோம் அப்படின்னு அவன் ஏகப்பட்ட ஆளுங்களை சேர்த்து வச்சிருந்திருப்பான். அவனுங்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்க, எங்க ஊருக்குள்ள நம்ம ஆஸ்தா ஒரு குட்டி குழந்தைய காப்பாத்திருந்திருப்பான்ல, அந்த குழந்தை பார்த்தா அந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் வந்து நன்றி சொல்ற விதமா கொடுக்கும் போது எங்கிருந்தோ வந்து நம்ம சார்மி அந்த ஸ்வீட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டு இருப்பாளா. அது மட்டும் இல்லாம சார்மி பயங்கர குஷியா இருக்கிறத பார்த்துட்டு என்ன மேட்டர்னு கேட்கும் போது, என்னோட விதி என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் எனக்கான ஆளை பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. அவளுக்கு தான் யூனோ மேல ஒரு கிரஷ் வந்திருக்குமா. ஆனா அப்ப யூனோ, மிமோசா, கிளாஸ் இவங்க 3 பேர் அங்க நடந்து போயிட்டு இருக்க. பார்த்தோன்னே நம்ம ஆஸ்தா என்னன்னா, டே யூனோ பையன், நீ ஏதோ ஒரு சூனியக்காரி கூட சண்டை போட்ட அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன், ஆனா அதுக்கு நீ பெரிய ஆள் ஆயிருவியா, கீழே வாடா ஒத்தைக்கு சண்டை போட்டு பாப்போம் அப்படின்னு அவன் வம்பிழுத்துக்கிட்டு இருக்க. அப்படியா, சரி பாத்துருவான்னு நம்ம யூனோவும் அவனோட மேஜிக்கை பயன்படுத்துவானா. அந்த வின் மேஜிக்கா இருக்கும், அதை பார்த்த நீ ஆஸ்தா பயந்து போயிட்டு அவனோட ஸ்வாடை எடுத்து நீட்டி அதை எப்படியே டிஸ்மிஸ் பண்ணிடுவான். எதுக்குடா அவ்வளவு பெரிய மேஜிக்கை யூஸ் பண்ணு சொல்லி நம்ம கிளாஸும் பயந்து போக, ஈவன் அதோட எஃபெக்ட்லயே நம்ம ஆஸ்தாவும் லைட்டா ஜர்க் ஆயிருந்திருப்பான். பட் இருந்தாலும் நம்ம யூனோ அட்டாக் பண்றதுக்காக அதை பயன்படுத்தல, அப்புறமா சண்டை போடுவோமா அப்படின்னு ஒரு சின்ன மெசேஜ் அனுப்புற மாதிரி தான் அதை பயன்படுத்தி இருந்திருப்பான். ஏன்டா இந்த மெசேஜ் அனுப்புறதுக்கு இப்படி கொலை பண்ற மாதிரியாடா முயற்சி பண்ணு அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்க. யூனோ கண்டுக்காம அங்கிருந்து போயிருவானா. ஆனா கிளாஸ் யோசிப்பான், லைக் இவ்வளவு ஷார்ட்டான பீரியட்ல எப்படி யூனோக்கு இவ்வளவு பவர் கிடைக்குதுன்னு ஒன்னும் புரியாம இருக்க. அதுக்கப்புறம் ஆஸ்தாவும் பிளாக் புல்ஸோட ஹைடோடுக்கு வந்துட்டு அங்க இருக்கிற மேக்னா கிட்ட, இந்த மாதிரி நான் கேபிட்டல்ல பயங்கரமா சண்டை போட்ட காரணத்துக்காக ஏதோ ஒரு ஸ்பெஷல் செரிமனி ஒண்ணு நடக்க போதாம, அதுல என்ன ஜூனியர் மேஜிக் நைட் 3rd கிளாஸுக்கு ப்ரோமோட் பண்ண போறாங்களாம்னு சொல்லும்போது, ஆமா அப்படின்னா என்னன்னு மேக்னாக்கு புரியாம இருக்க. நம்ம யாமி தான் வந்துட்டு, கமான் காய்ஸ், அது ஒரு சின்ன ரேங்கிங் சிஸ்டம் மாதிரி, ஒன்ஸ் நீங்க ஜாயின் பண்ணதுல இருந்தே நீங்க ரேங்க் அப் ஆனதே கிடையாது, அதனால தான் உங்களுக்கு தெரியாம இருக்கு. நீங்க 2 பேர் ஜூனியர் மேஜிக் நைட் 5th கிளாஸ், ஆஸ்தா 3rd கிளாஸ் அப்படின்னா ஆஸ்தாக்கு நீங்க மரியாதை கொடுக்கணும். அண்ட் சார்மி ஜூனியர் மேஜிக் நைட் 1st கிளாஸ், அவளுக்கு இன்னும் மரியாதை கொடுக்கணும். ஏன்னா சார்மி அந்த கலவரத்துல நம்ம யூனுக்கு உதவி பண்ணியிருந்திருப்பாள்ல, சோ அந்த காரணத்துக்காக தான். இருந்தாலும் ஆஸ்தா வெர்மிலியன் நினைச்சு கவலைப்படும் போது, அதுக்கு யாமி நம்ம எதுக்கு தேவையில்லாம நீ வெர்மிலியன் நினைச்சு எல்லாம் கவலைப்பட்டு இருக்கிற, எப்ப பார்த்தாலும் ஆளையே படுக்க வச்சு அயன் பண்ண மாதிரி ரூல்ஸ்னு ரொம்ப கடுசா இருக்கிற ஒருத்தன், அவன்லாம் அவ்வளவு சீக்கிரம் சாவர ஆள் கிடையாது. இன்னும் சொல்ல போனா ஒன்ஸ் இப்படி ஆடி வாங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் பவர்ஃபுல்லான ஒருத்தனா தான் இருக்க போறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அங்கே இந்த ஒரு எபிசோடே முடிக்கிறாங்க. சரி, தேங்க்யூ.